ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஏழை தந்தை தன்னுடைய மகளை படிக்க வைக்க நடத்தக்கூடிய பாச போராட்டம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. கண்ணீர் மல்க தந்தையும் மகளும் கொடுத்த பேட்டியை தான் இன்னைக்கு நிறைய பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தேர்வுல கம்மியா மார்க் எடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால அரசு உதவி மேல்நிலை பள்ளியில முதல்ல அட்மிஷன் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுக்கூட்டல் அனுப்பி நிறைய மார்க் வந்து எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் இப்ப போய் கேட்டா டைம் முடிஞ்சு போச்சு, அதனால சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. தனியார் பள்ளிகள்ல சேர்த்து படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல, அதனால இந்த அரசு என் பொண்ணுக்கு நியாயம் வழங்கணும் அப்படின்னு கண்ணீர் மல்க இந்த தந்தை கோரிக்கை வச்சிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செவிசாய்ப்பாரா? அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த குழந்தைக்கு ஆதரவு தெரிவிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்க ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள ரொம்ப வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கோம். என்னால் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இருந்து சொல்லித்தான் வளர்த்தேன். அப்பா எப்படியாவது அப்பானால பணம் இல்லை, எப்படியாவது நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லித்தான் வளர்த்தேன். அதுவும் அதனால முடிஞ்ச அளவுக்கு படித்து ஒரு 1 மார்க்கு குறைஞ்சிருச்சு அந்த எலக்ட்ரிக் ஸ்கூலில் சேர்றதுக்கு 10ஆவதுல. அதனால அவங்க சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லோக்கலில் உள்ள ஹெச்எம்கிட்ட போய் கேட்டோம், அந்த மாதிரி சொல்கிற என்னம்மா எப்படியாவது என் மகளை சேர்த்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவங்க எல்லாம் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ என் மகன் சொல்லிச்சு, அப்பா கணக்கில் நான் 80க்கு கூட தாப்பா வருவேன், 80 போட்டிருக்காப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ என்னம்மா பண்ண தைரியமாக ரீவெலிசம் போடுவோம்மா, போடுவோம்ப்பா போட்டு போனோன்னே ரீவெலிசம் போட்டு திருத்தினதில் குறை இருந்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சு கணக்கில். அதோட நாங்கள் சரி இந்த மார்க் வந்துருச்சு எப்படியாவது என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நீ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ படித்து இந்த பிள்ளைக்கு பயனில்லாமல் போயிடுச்சு, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு, அது வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ வந்திருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா நல்லவங்க, அவங்ககிட்ட போய் மனு கொடுங்க உங்கள் குறை தீரு அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி நாங்கள் கலெக்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ராஜகுமார். என் பேர் லோகாஸ்ரீ. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி கல்வியில் படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 469 மார்க் எடுத்தேன். அது எலக்ட்ரிக் ஸ்கூலில் கேட்டப்ப சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, மார்க்கு கம்மியாக இருக்குன்னு. இப்போ ரீவேல்யூஷன் போட்டு 479 மார்க் வந்திருக்கு. ஆனாலும் இப்போ சீட்டு முடிஞ்சிருச்சு, சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா படிப்பேன், அங்கே சேர்ந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுக்க மாட்றாங்க சீட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தயவுசெய்து நீங்கள் சீட்டு கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன்.